சசியா, டைவர்ஸ் கேஸை பார்த்தோமா போட்டோமான்னு இல்லாம அதான கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் ஒரு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. லவ் மட்டும் தானா இல்ல கல்யாணம் இது பண்றீங்களா? கோவம் வருதா? டேய் இங்க பாரு மாப்பிள்ள, மகேஸ்வரன் சொல்றத உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு குழந்தையோட இருந்தா கூட அவளை நம்பலாம். அந்த குழந்தை இல்லாம டைவர்ஸ் பண்ணி தலைவராளி பார்த்தியா, அவளுக்கு பாதி பேர் பொழப்பே தான்டா. கல்யாணம் பண்ணி பண்ணி டைவர்ஸ் வாங்கி போயிட்டே இருப்பாளே, அப்புறம் நீ தான் நக்கிட்டு இருக்கேன். அவளையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல பார்க்க போதே விட்டு ஏத்திருக்கனே, மிஸ் ஆயிட்டா. ஏய் என்ன பாருடா. அட என்னம்மா புள்ளைய கூட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்லம்மா. இல்லீங்கண்ணா, பக்கத்தால சிட்டு கட்ட வந்தேன். அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்னு. சரி டே சுப்பு, வந்ததான் வந்தீங்க. காப்பி தண்ணி டீ தண்ணி ஏதாவது அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய் சுப்பு, பத்திரமா கொண்டு போய் கார் எடுத்து வீட்டுல விட்டு வா. சரிங்கப்பா. இல்லப்பா இல்ல வேணாம். எனக்கு கடை வீதிக்கு போனோம்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிடுவேன். சரிம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அடுத்த வாரம் இவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றேன். அன்னத்தன்னைக்கு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை அப்பவே வச்சுக்கலாமா? அப்படிங்களாண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இருவர் அண்ணா, மத்த விஷயம்லாம் என்ன செய்யணும்? அட என்னமா சொந்த வந்ததுக்குள்ள மத்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? கலை நம்ம பொண்ணுமா, மத்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேண்ணா. வரேன்பா. சொல்லு சித்தி. என்னடி இது? அம்மா சொன்னாங்க சுப்பையாவை கட்டிக்க போறியாமா? விடு சித்தி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே? அம்மா பாவம். ஏய், அவனை பத்தி நமக்கே தெரியும்லடி. நீயே தப்பா சொல்லியிருக்க. எந்நேரமும் பார் பசங்களோட சேர்ந்து கும்மாளம் கூத்தும். என்னடி ஆச்சு உங்க அம்மாளுக்கு? கலை, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அக்காவுக்கு தான் எதுவும் தெரியாது. அவன் சரியான பொம்பளை பொறுக்கிடி. ஒன்னா நீ பேசு, அம்மா வந்துட்டாங்க சித்தி, இல்ல நான் நான் பேசுறேன். உனக்கு சித்தி கூப்பிட்டுருக்கா. என்னடி பேசுனா? எப்படியாவது உன் மண்டைய கழுவி இதைய நிறுத்திடணும்னு பாக்குறாளா? அப்ப என்னடி உனக்கு ஏத்தம்? இங்க நடக்கிற எல்லாத்தையும் உடனடியா அவகிட்ட சொல்லியே ஆகணுமாக்கும். மனுஷன் இல்லாம ஒண்டி கட்டியா உன்னை எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல கரை சேர்க்கணும்னு நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ பிறக்கும் போது அழ ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் என்ன நீ அழ வச்சுட்டு தான் இருக்க. பல்ல உடைச்சிருவேன், போயிடு. நல்லா உடச்சுக்கோ. என்ன சொன்ன? நான் பிறக்கும் போது அழுதியா? நான் பிறக்கும்போது ஏன் அழுத? நான் பிறக்கும்போது ஏன் அழுத? பொம்பளை புள்ள வேணானா கருவிலே கழிச்சிருக்கலாமே. நானே கேட்டேன், நானும் கேட்டேன். இந்த வாழ்க்கை முடியும். உங்களுக்கு என்ன நம்பர்? 39. எனக்கு 37. ஃபுட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? என் ஹஸ்பண்ட் எனக்கு டயட்டீஷியன் வச்சுட்டாரு. எல்லாம் அவங்க கொடுக்குற ஃபுட்ஸ் தான். டெலிவரி டேட் வேற கிட்ட வருதா, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அருணா டாக்டர் தானே? எல்லாரும் சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப பெஸ்ட்னு. ஆனா எங்கங்க, அந்த காலம் மாதிரி சுகப்பிரசவம்லாம் இருக்காது, சிசேரியன் தான். இது எப்படி இருந்தா என்ன, நமக்கு குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும். என்ன சொல்றீங்க?
உங்களுக்கு எத்தனை மாசம்? 4 மாசம். எனக்கு 12 வருஷம். என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. இப்ப போய் திடீர்னு வேணான்னு சொன்னா இது உனக்கே நல்லா இருக்கா? காத்தால தானம்மா நல்லா பேசிட்டு இருக்க. பொழுதோட வந்து நிறுத்துனா நீ வைமா, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். இல்லைண்ணே, என் பொண்ணுக்கு பிடிக்கல, வைங்க. சாரிம்மா, எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பேபி மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். மேம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேம். சார், பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்தா மட்டுமே என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். அதுவும் நான் மட்டும் டிசைட் பண்ணா பத்தாது. 2 டாக்டர்ஸோட அப்ரூவல் வேணும். ஸோ நோ வே. இல்லை மேம், ரொம்ப சீரியஸாக இருக்கு. நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் மேம். ரெக்வெஸ்ட் பண்ணி என்ன சார் சொல்றீங்க? இந்த ஜெஸ்டேஷன் பீரியட்ல பேபியோட ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோரோவர் த பேபி இஸ் வெரி ஹெல்தி. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் மேம், எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் மேம். இது எதுக்குங்க எனக்கு? கிளம்புங்க. சார் 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 ப்ளீஸ் சார் சார் மேம் மேம் ஒரே நிமிஷம் மேம். மேம் மேம் ஒரே நிமிஷம் மேம் ப்ளீஸ் மேம். மேம் எங்கே போகிறதுனே தெரியல மேம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேம். ஒரு சின்ன ஹெல்ப் மேம் ப்ளீஸ் மேம். திஸ் இஸ் இல்லீகல். நீங்க, நானு எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஆல்ரெடி 20 வீக்ஸ் தாண்டிடுச்சு. எந்திரிங்க, எந்திரிங்க. வெளில போய் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். மேம் மேரேஜ் சர்டிஃபிகேட் மேம். கிருஷ்ணா, மேம் 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 ஒரே டைம் மேம் ப்ளீஸ். கிருஷ்ணா. போங்க சார் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க சார். போங்க சார். சார் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க சார். வாங்க சார், வாங்க சார் சார் வெயிட் பண்ண சொன்னாங்க சார். வாங்க சார், வாங்க சார். போங்க போங்க, பேசுவோம். போங்க போங்க சார், போங்க சார், பேசுவோம் சார். வாங்க போங்க. நான் கூப்பிடுறேன். போங்க டாக்டர் வெயிட் போங்க போங்க. டாக்டர் வெயிட்லாம் பண்ண சொல்லுங்க. போங்க. கூப்பிடல சார், போங்க சார். நான் வெயிட் பண்ண சொன்னாங்க. போங்க சார். சார் கூப்பிடல சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்ட கூட்டிட்டு வந்து அபார்ஷன் பண்ண சொல்லுங்க. விடுறா கைய. எங்கடி போன? இவ்வளவு நேரம் உன்னை தேடுறது. பொறுமையா இரு. இப்ப பரவாயில்ல, பொறுமையா இரு. தூங்கிட்டு இருக்காங்கடி. இப்பதான் டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. 2 நாள் தூங்கினா சரியாயிருமாமா. மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாதான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. மூலடி இதனால இதுக்கெல்ல காரணம் நீதாண்டி. என்ன வர மாப்பிள்ளையில இப்படி தட்டி கழிச்சுன்னா எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? இல்ல கல்யாணம் பண்ண வைக்காம போய் உங்க கூட உட்கார வச்சலான் இருக்கியா? அது ஆசைப்படுறதெல்லாம் என்ன? நம்ம கல்யாணம் தானே. என் கல்யாணத்துல எல்லாம் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. நான் வேணா உனக்கு சின்னவளா இருக்கலாம், சரியா? ஆனா உனக்கு தங்கச்சிங்கிற மூலம் அட்வைஸ் சொல்றேன் கேளு. உன்னோட பேராசை இருங்க, நான் சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன சந்தோஷத்தையும் உன்னோட பேராசனால இழுக்கிற தெரியுமா? உன்னை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமாடி? கண்ணு மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும் தானே கேக்குது. எங்கடி போற? இவளை பாருங்க.
ஏன் அம்முச்சி இப்படி பண்ண? திரும்ப கல்யாண பேச்ச கிளப்பி விட்டியே. நீ செத்துருக்கலாம்ல. நீயும் செத்துட்டா நாங்க எங்க அம்முச்சி போவோம்? எங்களுக்கு வேற யார் இருக்கா? மட்டும்தானே இருக்கு. அதை சொல்லியிருக்கலாம். அம்மாடி, உன் கல்யாணத்துக்காக இப்படி பண்ணலப்பா. என்ன ஒரு மனுஷாவை யாருமே மதிக்கலப்பா. என் மேல துணியை போடுறதும் என்னை தாண்டி போடுறதும் என்னால தாக்க முடியலப்பா. அம்மா, ஆடு மாடு கோழி அதுக்கு 3 வேளை சோறு போடுறாங்க. அதே மாதிரி எனக்கும் 3 வேளை சோறு போடுறாங்கப்பா. ஆனா ராஜத்தா, அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் வருவீங்க. ஆனா உங்களை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். இப்ப வந்தீங்கல்ல, இதை பார்க்கறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணினேன். என்ன தப்பா நினைக்காதப்பா, என்ன தப்பா நினைக்காத. அப்படியே உனக்கு சோகம் பூச்சி உருண்டை சாப்பிட்ற ஒரு ஆம்பளை வீட்டில் எதுக்கு இருக்க? ஒரு தலைமாமனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். இன்னொரு தடவை நீ இது மாதிரி பண்ண, நானே பூச்சி உருண்டை கொடுத்துருவேன். தொட்டு சாப்பிட்ற, தேர்ல தொட்டு சாப்பிட்ற நீ. உங்க அவ்வளவுதான். அப்பா போயிட்டேன்.